ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கியூரியஸ் லேர்னர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மொபைல்லே பைத்தான் ஸ்கிரிப்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அது பேர் தான் pydroid 3. நிறைய ஆப் இருக்குது, ஆனால் இந்த ஆப் ரொம்ப ஃபேமஸான ஆப். அதனால் இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத சொல்கிறேன். ப்ளே ஸ்டோரில் pydroid 3ன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு இது கிடச்சிரும். இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் போடுறேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிட்டா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இதில் இந்த இடத்துல உங்களோட கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ரன் பண்ணணுன்னா இந்த ப்ளே பட்டன் கொடுத்தா ரன் ஆகும். இப்போ ஹலோ ப்ரோக்ராம் ஃபினிஷ்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரோக்ராம் ஃபினிஷ்டுனா அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, ஏதாச்சும் எரர் இருந்தால் இந்த இடத்துல வந்து எரர் டைலாக் வரும். இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்னால், இந்த இடத்துல இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல இந்த சிம்பிள்ஸ்லாம், இதெல்லாம் என்னோடய கீபோர்டில் இன்பில்ட்டாக வந்தது கிடையாது, இந்த ஆப்பில் வந்தது. ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் இந்த கீபோர்டில் இருக்காது. ப்ரோக்ராமிங்க்கு எந்தெந்த சிம்பிள்ஸ்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் டாப்லேயே வச்சுருக்காங்க ஈஸியாக டைப் பண்ணுங்கிறதுக்காக. தென் இங்கே நியூ போட்டு பக்கத்தில் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்குது. அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள்னால் இன்னும் இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபோல்டர் பட்டன் நமக்குனா ஆப்ஷன்ஸ் வரும். நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஓப்பனாக இருக்கிறது ஓப்பன் பண்ணுறது, சேவ், இதெல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ இந்த நியூன்னு இருக்காது, நம்ம நேம் கொடுத்து சேவ் பண்ணணுன்னா சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்த உடனே செலக்ட் ஃபோல்டர் நியூ ஃபோல்டர் அப்படின்னு கேட்கும். நியூ ஃபோல்டர்னால் நம்ம புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் சேவ் பண்ணுறது. செலக்ட் ஃபோல்டர்னால் இப்போ இருக்கிறதுல, இப்போ நீங்கள் உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் எங்கேயாவது சேவ் பண்ணணுன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வெளியவே சேவ் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க. கொடுத்த உடனே நேம் வரும். நியூ ஃபைல் .py அப்படின்னு இருக்குது. நம்ம நேம் என்னென்ன பார்த்திங்கன்னா test.py அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணேன். எப்பப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறீங்களோ எல்லாமே போய்டும், புதுசாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணதை ஓப்பன் பண்ணுறேன். இன்டர்னல் ஸ்டோரேஜில் test.py ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபோல்டர் மெனு முடிச்சாச்சு. இந்த மெனுக்கு வந்தால் அன்டூ, ரீடூ, சர்ச், கோ டு த லைன், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அன்டூ ரீடூலாம் இப்போ நான் புதுசாக ஓப்பன் பண்ணதுனால வரல, திருப்பி டைப் பண்ணுறேன். அன்டூ கொடுக்குறேன். அன்டூ கொடுத்தா நான் டைப் பண்ண ஸ்ட்ரிங்கு போயிடுச்சு. ரீடு கொடுத்தா திருப்பி வரும். அன்டூ ரீடில் நிறையா ஐடியில் காமனாக இருக்கிற விஷயந்தான். அப்புறம் இங்கே வந்து சர்ச், கோ டு த லைன் அதெல்லாம் இருக்குது. கோ டு த லைன்னா நமக்கு மல்டிபிள் லைன் தேவை, அதனால் நான் ஒரு சில கோடிங் பண்ணுறேன், சும்மா டைப் பண்ணுறேன். பிரிண்ட் ஓகே, இப்போது மல்டிபிள் லைன்ஸ் இருக்குது நமக்கு. கோ டு த லைன் கொடுக்குறேன். கோ டு த லைன்லேருந்து எத்தனை லைன் இருக்குதுன்னு இங்கே போட்டிருக்கோம். லைன் 1 2 4 அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நான் லைன் 3க்கு போகணுன்னா லைன் 3ன்னு கொடுக்குறேன். கோன்னு கொடுத்தா நம்ம கர்சர் வந்து லைன் 3யோட ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளேஸ் ஆகிடும். அதுதான் கோ டு த லைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சர்ச் ஆப்ஷன் இருக்குது. சர்ச் ஆப்ஷனில் வெறுமனே சர்ச் பண்ணலாம், இல்லை சர்ச் பண்ணி ரீப்ளேஸும் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஏ வந்து சர்ச் பண்ணுறேன். ஃபைண்டுன்னு கொடுத்தா 2 மேட்சஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இது நெக்ஸ்ட் பட்டன், இது ஃபார்வர்ட் பட்டன். ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு போக சொன்னால் இங்கே போகும், செகண்ட் மேட்ச்சுக்கு போக சொன்னால் இங்கே போகும். அது மாதிரி எத்தனை மேட்ச் இருந்தாலும் இந்த நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணால் அடுத்த மேட்ச்சு, பிஃபோர் பட்டன் கிளிக் பண்ணால் அதுக்கு முன்னாடி இருக்க மேட்ச்சுக்கு போகும். அதுக்கப்புறம் அதிலே இன்னொன்று சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் வித். நான் இப்போ ஏ எல்லாத்தையும் சியாக மாற்றணுன்னா ஏ கொடுத்துட்டு இங்கே சி கொடுக்குறேன். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தா இங்கே முன்னாடியே =1 பிரிண்ட் ஏ இருந்துச்சு, இப்போ சி =1 பிரிண்ட் சி இருக்குது. இப்போ நான் மாடிஃபை பண்ணதால் test.py பக்கத்தில் இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்குது. சேவ் கொடுத்தா அது போயிடும். இப்போ சேவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து இங்கே நிறையா இதெல்லாம் இருக்குது, ஆப்ஷன்ஸ்லாம். இங்கே வந்து டெர்மினல் ஆப்ஷன் இருக்குது. டெர்மினல் ஆப்ஷன்னா ஒன்றும் இல்லை, விண்டோஸ்லேயோ உபுண்டுலையோ ஏதோ ஒரு ஓஎஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கமாண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். அதுதான் இங்கே டெர்மினல். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அடுத்து இன்டர்பிரட்டர், பைத்தான் இன்டர்பிரட்டர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. லைன் பை லைன் அவுட்புட் கொடுக்கும், அதுவும் இங்கே இருக்குது. இன்டர்பிரட்டர் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம ஸ்கிரிப்ட் எழுதணுன்னா மொத்த ஸ்கிரிப்டையும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆனால் இன்டர்பிரட்டரில் எழுதும்போது இப்போ இன்புட் வாங்குகிறோன்னா என்ட்ரு அமுக்கினோடனே நம்மளால் அடுத்த லைன் டைப் பண்ண முடியாது. இன்புட் கொடுத்தா தான் அடுத்த லைன் டைப் பண்ண முடியும். இப்போ 2ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன், அப்போ தான் அடுத்த லைன் நம்மளால் டைப் பண்ண முடியும். அடுத்து அந்த இன்புட்டை பிரிண்ட் பண்ணுறேன், 2ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. அதான் இன்டர்பிரட்டர். ஓகே, டெர்மினல் இன்டர்பிரட்டர் பார்த்தாச்சு. இது என்ன தான் மொபைல் லேப்பாக இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இதில் நிறையா மாடியூல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணலாம். இங்கே வந்து எப்படி விண்டோஸில் நீங்கள் பிப்பு யூஸ் பண்ணி மாடியூல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதேமாதிரி இங்கேயும் பண்ணலாம். பிப்புன்னு கொடுக்குறேன். கொடுத்தா இங்கே சர்ச் லைப்ரரிஸ் அதெல்லாம் இருக்குது. லைப்ரரிஸ்னால் இப்போ கரண்ட்டாக என்னென்னலாம் இன்பில்ட்டாக ஏற்றிருக்காங்களோ அது வரும். நீங்கள் புதுசாக லைப்ரரி ஏற்றினா அது இதில் சேர்ந்து வந்துடும். சர்ச் லைப்ரரிஸில் நீங்கள் லைப்ரரி சர்ச் பண்ணலாம். குவிக் இன்ஸ்டாலில் வந்து காமனாக என்ன யூஸ் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த லைப்ரரி நேம்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்பை காமனாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் நம்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணுன்னா நம்பைக்கு இன்ஸ்டால் கொடுக்குறேன். இது கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. இதேமாதிரி நீங்கள் என்னென்ன லைப்ரரி வேணுமோ அதெல்லாம் இங்கே சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் லைப்ரரிஸில் இப்போ நம்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. டெஸ்ட் பண்ணலாம். இம்போர்ட் நம்பை. இப்போ வந்து நம்பை வந்து ஒர்க் ஆகுது. இந்தமாதிரி எந்த மாடியூல் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மாடியூல் ஏற்றுறீங்க, ஆனால் அந்த மாடியூலை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா இங்கே சாம்பிள்ஸ் நிறையாவே இருக்கும். இந்த சாம்பிள்ஸில் வந்து இந்த நம்பைக்கு வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்பைக்குள்ளேயே நிறைய இதுக்கு இருக்கும். இப்போ அரேஸ் கொடுக்குறோன்னா ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தா உங்களோட டெர்மினலில் பேசிக்காக அரேஸ் பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கோ அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ப்ளே பட்டன் நமக்குனிங்கன்னா அது ரன் ஆகும். இப்போ அதேமாதிரி நான் கிராஃப் ஒன்று போட்டு காட்டுறேன். மேட்ப்ளாட்லிப் வந்து கொடுக்குறேன், சாம்பிள்ஸ் கொடுக்குறேன். சாதாரணமாக ஒரு கிராஃப், ஸோ ஹலோ வேர்ல்டு கொடுக்குறேன். இப்போ இதை ப்ளே பண்ணால் அதுவே ஒரு கிராஃப் வந்து க்ரியேட் பண்ணி அதில் ஹலோ வேர்ல்டுக்கான ப்ரோக்ராம் இது ஒரு சிம்பிள் கிராஃப் வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ வந்து இங்கே புதுசாக ஒரு பட்டன் வந்து அப்பியர் ஆகிருக்கு, கிராஃபிக்கல் ப்ரோக்ராம் அவுட்புட். இதுக்கு முன்னாடி இந்த பட்டன் இல்லவே இல்லை, இப்போ தான் அப்பியர் ஆகிருக்கு. இது ஏன் அப்பியர் ஆகிருக்குன்னா இந்த மேட்ப்ளாட்லிப்பில் வந்து நாம் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும்போது புதுசாக ஒரு டேபில் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் வந்து கிராஃப் டிஸ்பிளே பண்ணுறோம். அப்போ இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டால் ஒர்க் ஆகாது. இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தா நம்மளோட கிராஃப் மட்டும்தான் காட்டும், ஆனால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது. அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறது தான் கிராஃபிக்கல் ப்ரோக்ராம் அவுட்புட். லாகில் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து இங்கே ஷேர் கொடுத்தா உங்களோட கோடை வந்து அப்படியே ஒரு டெக்ஸ்ட்டாக மாற்றி அதை நீங்கள் யாருக்கு வேணால் அனுப்பலாம். அப்புறம் வந்து பேஸ்ட் பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் பின் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பேஸ்ட் பின்ங்கிறது வந்து ஆன்லைனில் நம்ம கோடை வந்து அப்லோட் பண்ணுறது. அது ஒரு வெப்சைட், அதில் நீங்கள் லாகின்ல எதுவும் பண்ண தேவையில்ல. pastebin.com அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் உங்கள் கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு, இல்லை கோடோட ஃபைல் இருந்துச்சுன்னா ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தா அது ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் யாருக்கு அனுப்புனாலும் யார் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறாங்களோ உங்களோட கோடை வந்து அந்த வெப்சைட்டில் காட்டும். ஸோ ஆன்லைன் வழியாக நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா ஒன்று பேஸ்ட்பின்னில் அப்லோட் பண்ணலாம், இல்லை கிட்டப்பில் அப்லோட் பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் இங்கே கோடிங் பண்ண உடனே பேஸ்ட்பின்னில் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், எல்லாமே கவர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இங்கே கெட் ப்ரீமியமும் ஒன்று இருக்குது. அது வந்து
இப்போ வந்து அனேபிள் டு லோட் ப்ரைஸஸ்னு வருது, ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம். நெட்டே நான் ஆன் பண்ணல, அதனால தான். இது வந்து கெட் ப்ரீமியம்னா என்னென்னா, இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் ப்ரீமியம் வெர்ஷனை, இந்த ஆப்போட ப்ரீமியம் வெர்ஷனில் வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து லைஃப் டைமில் ஒரு தாட்டி பே பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. அது வந்து 300 ருபீஸ். இப்போ நான் நெட்டை ஆஃப்லைனில் இருக்கிறதுனால காட்டல. உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனு சரியாக இருந்தால் உங்களுக்கு காட்டும். இது வந்து 300 ருபீஸ் கேட்பாங்க, வந்து லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன். ஆனால் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே மோஸ்ட்லி எல்லா லைப்ரரிஸுமே யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் காம்ப்ளெக்ஸான லைப்ரரிஸ், ப்ரீமியம் லைப்ரரின்னு சொல்கிறாங்களா, அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபோனில் கோடிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்காது. நீங்கள் சிஸ்டமில் தான் பண்ணி ஆகணும். இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வேணால் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. திடீர்னு வெளியே எங்கேயாச்சும் போகிறீங்க, அப்போ சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா அப்போ வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீமியம் வெர்ஷன் நான் டவுன்லோட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த ஆப்பை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் டவுட் இல்லை இதில் இந்த ஆப்பில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்த்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.